வணக்கங்க. ஒரு வாழ்க்கையினுடைய நடந்ததை சொல்கிறேங்க. வாழ்க்கையில் வந்துங்க ஒரு பெண் ஒரு பெண் வந்து ஒரு அக்கா வீட்டுக்காரரவே கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. அக்காவுடைய சம்மதத்தில் கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு வந்து சரியான பேக்ரவுண்டு வீட்டில் இல்லைங்க. இந்த பெண் மட்டும்தான் இருக்குது. அக்கா வீட்டுக்காரர் ஒரு வயசு பையன், நல்ல ஒரு திடகாத்தியமான ஆள், எதையும் செய்யக்கூடிய ஆள். அவருக்கும் விருப்பம். சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15, 16 வயசு இருக்குங்க. கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகள் வந்து அவர் அந்த பொண்ணை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கார். குழந்தைகள்லாம் இல்லைங்க. குழந்தைகள் இல்லாததுனால இப்போ அக்காவுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. நல்லா வசதி வாய்ப்போடு நல்லா வச்சுருக்காரு. வச்சுருக்கும்போது என்ன தெரியுங்களா, அந்த பெண் வந்து ஏதாவதுன்னு சொன்னால் கோவிச்சுக்கிறது. கோவிக்கிறதுனாங்க ஒரு ஒரு ஷார்ட் மைண்டு. நல்ல ஒரு ஜென்ரல் நாலேஜ் இன்னும் வரலைங்க. நல்ல ஒரு மெச்சூரிட்டியான வயசு, நல்லது கெட்டது, இந்த வேர்டு வார்த்தைகள் இதையெல்லாம் தெரியாமல் இன்னும் கோவிச்சுக்கிறது. கோவிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு உடனே செய்யக்கூடாத வேலைகள் செஞ்சுட்டு, நான் வரமாட்டேன், போகமாட்டேன் அப்படி இப்படிங்குது. கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷத்தில் ஒரு 10, 30, 50 தடவை அந்த மாதிரி ஆகிருக்குங்க. அவர் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வைப்பாருங்க. நல்ல வசதி வாய்ப்பு நல்லா வச்சுருக்காரு. ஒரே வீட்டில் 2 பேர்த்த வச்சுருக்காரு. அக்காவும் வச்சுருக்காரு, குழந்தையாகவும் வச்சுருக்காரு. 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டுக்குள்ளே வச்சுருக்காருன்னா நல்ல மனிதரா கெட்ட மனிதரா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மனுஷனாக இருந்துங்காட்டுக்கா ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேர்த்த வச்சு குடும்பம் நடத்தி ஊர் ஜனங்க முன்னாடி நல்ல ஒரு கம்பீரமாக வாழ்ந்துட்டுருக்காருங்க. சொந்த வீடு வாசலெல்லாம் கட்டி என்னங்க, ஆளுக்காள் சம்பாதிக்கிறோம், ஆளுக்காள் வசதியாக இருக்கிறோம் என்னங்க, அப்படி வாழ்ந்துட்டுருக்குறோங்க. நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கும்போது இந்த பெண்மணி வந்து இந்த மச்சானை வந்து கல்யாணம் பண்ணுற மச்சானை புரிஞ்சிக்கவே இல்லைங்க. உள்ளத்தளவு புரியவே இல்லைங்க. உள்ளத்தளவு புரியாமல் அவர் வேண்டாம் நான் போயிடுவேன், பிடிச்சிருவேன், ஒன்றுமே சாப்பிடாம பிடிக்காம ஒரு விஷயமே இல்லை. நெருக்கதியாக நிற்கும்போது நமக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட உடம்புல கிடையாத போது, ஒரு நல்ல துணிமணி கூட இல்லாத போது, நமக்கு தாலி கட்டி அரவணைச்ச மனுஷன், நமக்கு சோறு போட்டு வளர்த்தன மனுஷன் என்னங்க, கொஞ்ச நாள் நன்றி வேண்டாமா சொல்லுங்கள் பார்க்கலாம். நன்றி வேண்டாமா? நன்றி அதுக்கு வேண்டி நீங்கள் அடிமையாக உங்களை நடத்தலையே. சாப்பிட்டியா? புஷ்பா சாப்பிட்டாளா? சாப்பிட்டாப்பியா? என்ன எடுத்துகிட்டு போனா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கேட்டு, அப்படி கரெக்ட் இல்லைன்னு சொன்னால் டிஃபன் வாங்கிட்டு ஓடி வர்றாரு, கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்னங்க, மத்தியானத்துக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போங்கிறாரு, பழம் எடுத்துகிட்டு போங்கிறாரு, ஆப்பிள் எடுத்துகிட்டு போங்கிறாரு. என்னங்க இவரை உங்கள் மேலே சந்தேகப்படுறாரு? ஏதோ கடுமையாக கொஞ்சம் சுருக்குன்னு சொன்னால், இல்லைங்க அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அன்பாக கட்டி பிடிச்சா முடிச்சு போச்சுங்க. சமாதானமாய்க்குவார். நீங்கள் அவர் பேசுகிற மாதிரி ஒரு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு டென்ஷன் அதிகம் தானாக. டென்ஷன் குறைக்கணும்னா நீங்கள் அன்பாக காட்டணுங்க, சிரிச்ச முகத்தோடு பேசணும். பேசும்போது அது குறையும். அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க நீங்கள் எங்கே அப்படி நினச்சிக்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் யோசனை பண்ணுவார். சரிங்களா? வாழ்க்கை வந்து 55 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு 60 வயசு ஆச்சுங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. தனிமையில் போய் ஆக்கி தின்னுங்க, நல்லா இருங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஒருத்தரோட மனசு வந்து நோகடிச்சிட்டு பண்ணிங்கன்னா அந்த பாவத்தின் சம்பளம் உங்கள் கூடவே வரும். நிம்மதி கொடுக்காது. ஊரார்கள் வந்து கண்ணதெல்லாம் பேசுறதுக்கு ஆளாயிருவீங்க. பரவாயில்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன நீங்கள் சொல்லுங்க பார்க்கல, வீதியில் போய் அவர் இந்த மாதிரி பேசுனா நான் அந்த மாதிரி பேசுவேன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அவர் பேசுகிற ஆள் கிடையாது. உங்ககிட்ட வீட்டுக்குள்ளே தானே ஏதாவது ஒன்று சொல்கிறாரு, பிடிக்கிறாரு, இதை தாங்க மாட்டிங்களா? உங்ககிட்ட தானே சொல்கிறாரு. தேர்ட் பார்ட்டி யாராச்சும் காது கேட்டாகிட்டு உங்களுக்கு அவமானமாக இருக்குதா? யாருக்கு காது கேட்டுச்சே? வீட்டுக்குள்ளே தானுங்க மெதுவாக உங்கள் காது கேட்டு தானே சொல்கிறாரு. இனிமேல் எல்லாம் சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்தீங்கன்னா சரியாக போச்சு. இது ஒரு பெரிய விஷயமா? சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கிறாரா, உதைக்கிறாரா, பண்ணுறாரா? நல்ல மனிதனுங்க அவர், அருமையான மனிதனுங்க, பக்தி உள்ள ஆளுங்க, குடும்ப பற்றுதல் உள்ள ஆளுங்க. என்னங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுமா? கோவிச்சுக்காத, நான் கோவிக்க வேண்டாம். என்ன கோவமெல்லாம் இருந்ததுன்னா நீ என்னை வந்து வேணா 2 திட்டு திட்டிக்க, நான் வாங்கிக்கிறேன். உன்னை எதிர்த்தெல்லாம் பேச மாட்டேன். சரியா? வச்சிருட்டா? வேண்டாமா, இதெல்லாம் தப்பு.
நாளடைவில் ரொம்ப கஷ்டப்படணும். பரவாயில்லையா? ஆ? இத்தனை வசதி வாய்ப்புள்ள கணவனை கட்டிட்டு அவ்வளவு ஒரு ஒண்டிக்கட்டையாக வாழணுங்கிற ஒரு தலையெழுத்தா நீயே சொல்லு. ஆ? ஜவான் மாதிரி இருக்கிற புருஷன் கூட வாழ்ந்துட்டு ஒண்டிக்கட்டையா நீ இப்போ பற்ற வச்சு சாப்பிட்றதுக்கு நீ என்ன அனாதியா? சொல்லு பார்க்கலாம். புருஷன் இருக்குதுமா, அக்கா இருக்குது, அக்கா பிள்ளைங்க இருக்குது, அக்கா பேர குழந்தை இருக்குது, இத்தனை உறவுகள் நமக்கு இருக்கு. என்ன இவர் எதை சொன்னாருன்னு சொல்லி கோவிச்சிட்டு இந்த மாதிரி போகலாமா? வச்சிருட்டா யோசனை வேண்டேன், அப்புறம் இஷ்டம். ஓகே, பாய்.